ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கங்களை விளக்கி பேசியிருக்கின்ற சங்கத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் தோழர் வெங்கட் அவர்களே, எனக்கு பின்னால் பல்வேறு கருத்துக்களை கூட வந்திருக்கின்ற சிஐடியினுடைய மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எஸ் கே மகேந்திரன் அவர்களே, சங்கத்தினுடைய செயலாளர் தோழர் செல்வானந்தம் அவர்களே, தோழர் மாறன் அவர்களே, தோழர் மலர்படி அவர்களே, ஏனைய தோழர்களே, பத்திரிகையாளர்களே, இன்னைக்கு நாடு முழுவதுக்கும் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது எதுன்னு கேட்டா, அமெரிக்காக்காரர் இன்னைக்கு இந்தியாவை விரட்டக்கூட ஒரு ஏற்பாடுதான். இன்னைக்கு நான் பொருளுக்கு இவ்வளவு வரி போடுவேன், அவ்வளவு வரி போடுவேன், 50% இப்ப வரி போடுவேன், இன்னும் என் பேச்சை கேட்கலன்னு சொன்னா அதை 100 ஆக்குவேன், 200 ஆக்குவேன்னு சொல்லி உலகத்திலே அதிகமாக இறக்குமதி பண்ணி கொண்டு டாலரை மட்டுமே மூலதனமாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு, உலகத்துடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை பார்த்து, வேகமாக வளர்ந்து வருகிற நாட்டை பார்த்து சவால் விடுறான்னு சொன்னா 56 இன்ச்சு மாறு எனக்கு இருக்குது, நான் தான் ஆம்பளைன்னு சொல்லி தேர்தலில் நின்று பிரதமர் ஆனார்ல, அவர் என்ன பண்ணிருக்கணும்? பதிலுக்கு அமெரிக்காவுடைய குரல் வலையை பிடிச்சி நசுக்கி இருக்கணும். கனடான்னு ஒரு நாடு, கனடா நாட்டை வந்து ஆக்கிரமிப்பேன், அமெரிக்காவுடைய 53வது மாநிலமாக அதை கொண்டு வருவேன்னு சொன்னாரு ட்ரம்ப். இனிமே உனக்கு நாட்டுக்கு நான் வரி போடுவேன்னு சொன்னாரு. அந்த நாட்டினுடைய பிரதமர் ரொம்ப தெளிவா சொன்னார், ரைட்டு, நான் முதல்ல உன எந்த இதுவும் கேட்க மாட்டேன், உன் நாட்டில இருந்து வரக்கூடிய ஐபோன் நான் தடை பண்ணி சீனாவில் ஹுவாய் போனை வாங்கி நான் சேல்ஸ் பண்ணுவேன்னு சொன்னான். ஒரே ஒரு வார்த்தை தான். ஐபோன் முதலாளி சும்மா இருப்பானா? நேரா போய் ட்ரம்ப் கருத்துல கத்திய வச்சான். என்ற நாயே, உன் வாய் சும்மா இல்லாம நீ பேசுற பேச்சுக்களை என் வியாபாரம் கெட்டு போகணுமான்னு கேட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா. இன்னைக்கு கனடா பற்றி வாயே திறக்கிறது இல்ல. இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக பத்தா கூட 26% நம்ம கூடுதலாக இருக்கு. 26% கூடுதலாக இருக்குன்னு சொன்னா அது எதிர மெயின் பார்த்தா வைரமும் டெக்ஸ்டைல் தான் நம்ம அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் ஆகுது. யாரா அங்க வாங்குறான்னு பார்த்தா நம்ம நாட்டில இருந்து, இங்க இருந்து போய் புலம்பெயர்ந்து தொழிலாளியா வேலை பார்க்கறாங்க இல்லையா, பொறியியல் இன்ஜினியர் ஆகவும், டாக்டர் ஆகவும், நர்ஸ் ஆகவும், இன்னும் பல லாரி ஓட்டுறவனாகவும், கிளீனர் ஆகவும், பஸ் டிரைவராகவும் இருக்கான் பாருங்க. அவன் வாங்கக்கூடிய வியாபாரம் தான் இது மேஜரா இருக்குது. உள்ளூர் அமெரிக்கர்கள் யாரும் நம்ம பொருளை வாங்குறது. ஆனாலும் பாத்தீங்கன்னா 26% நம்ம கூடுதலாக வர்த்தகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தடுக்கிறதுக்கு அவன் சொல்ற காரணம் என்ன? நீ ரஷ்யாவோட பொருட்களை வாங்குற, பெட்ரோல் வாங்குற, நீ சீனாவோட வர்த்தகத்துல இருக்கிறேன்னு சொல்றான். பதிலுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம்? சரி, எனக்கு 50% போட்டியா, பரவாயில்ல போட்டுக்கோ. உன் நாட்டுல இருக்கிற கொக்கோ கோலா, பெப்சியும், கேஎஃப்சி மாதிரியான எல்லாத்தையுமே இங்கிருந்து மூட்டை கட்டி அனுப்புவேன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய தேர்தலுக்கு செலவுக்கு பணம் கொடுக்குற இவெல்லாம் சேர்ந்து அவன் கழுத்திலே ஓங்கி மிதிச்சாலும் வைங்க, ட்ரம்ப் கழுத்துல வாயிலே வயிற்றுல ஓங்கி மிதிச்சிருந்தான்னு வைங்க, இந்த மேல ஒரு டாக்ஸ் ஒரு பயத்தை அவன் காட்டியிருக்க மாட்டான். அதுதான் இன்னைக்கு கையாளாக அரசு என்பது மோடி அரசு நம்ம சொல்றோம். இன்னைக்கு வெறும் இதனால பாதிக்கப்படுறது யாரு? இப்ப இங்க ஒரு தோழர் வந்தார், மீனவர் போட்டு வச்சிருக்கிறாரு, எனக்கு 1,30,000 வரணும்னு சொன்னாரு. ஏன்டா வரணும்னு கேட்டா, அந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய இதுல அவரும் போட்டுக்கு பொருள் கொடுத்திருக்கிறாரு. சரக்கு போச்சு, கண்டெய்னர்ல மாட்டிக்கிச்சு, கண்டெய்னர் நின்று போச்சு. தூத்துக்குடியில இருந்து 500 டன்னுன்னா இந்த மாதிரி எல்லா இடங்களும் இருக்குது. ரகசியமாக மத்திய அரசு வெளியிடாம வச்சிருக்கலாம். போனதெல்லாம் கப்பல்லையே கிடைக்குது, கடல்லையே கிடைக்குது. மீண்டும் கொண்டு வந்து ஸ்டோரேஜ்ல வச்சுட்டான், ஃப்ரீசர்ல. இது இனிமே பணம் ஆனாதான் உண்டு. பணம் ஆகலன்னு சொன்னா எடுத்துட்டு போறவன் பணம் கொடுக்க மாட்டான். இங்க நம்மளால கடங்காரன் ஆகி உட்காந்து விலையே இல்லாம போகும். ஒரு மீனவரோட தொழில் எப்ப வளரும்? எப்ப அந்த தொழில் நல்லா செழிப்பா இருக்கும்? ஏற்றுமதி தங்கு தடை இல்லாமல் நடந்து சந்தையில ஒரு டிமாண்ட உருவாக்கினா மட்டும்தான் அந்த மீனுக்கு உள்ளூர்லயே விலை போகும். உள்ளூர்ல விலை போனாதான் போட்ல இருந்து பிடிச்சிட்டு வர மீன் 5 லட்சம் ரூபாய் மதிப்புன்னு சொன்னா அது டிமாண்ட் இருந்தா 10 லட்சத்துக்கு போகும். இந்த மாசம் பொட்டாசி வந்து போச்சு. மஞ்சள் நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா 1200, 1300 சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா 400 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்குமான்னு தெரியாது. இப்படி இருந்தா இந்த மாசம் போயிட்டு வர மீனவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தொழில் எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்குது. அடுத்து என்ன? இப்போ ஒரு புது பிரச்சனை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்குது. கடற்கரை வந்து பார்த்தா இந்தியாவுடைய கடற்கரைகள் தான், அதிலும் குறிப்பாக தமிழகத்தின் கடற்கரைகள் தான். தமிழகத்திலும் சொல்ல போன தெற்குல இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடாவும் பாக்கல தந்தி கடற்கரையும் தான் உலகத்தினுடைய அரிய தாது மணல்கள் இருக்கிற மணல்ல இது ஒரு முக்கியமான மணல். நம்ம ஊர் மணல். யாரா இப்ப கொள்ளையடிச்சிருக்கிறாரு பார்த்தா விவி பிடல் சொல்லி நியூஸ் 7 சேனல் வச்சு நடத்தினாரு பாருங்க. அவர் ஒரு தொழில் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னன்னா லிமிட்டட் தான். நினைச்சபடி யாராலும் எதுவும் பண்ணிட முடியாது.
ஆனா இன்னைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவை கடந்த 8ஆம் தேதி போட்டு இருக்குது. என்ன உத்தரவு அது? இனிமேல் சுரங்கங்கள் வந்து கடற்கரை ஓரங்களில் தாழ்மணம் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் வரும் என்று சொன்னா பொதுமக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுது அந்த உத்தரவு. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் தமிழக அரசு இதே கடற்கரையில என்போர்ல இருந்து 800 பாரதி நகர் வரைக்கும் அழகுபடுத்துறதுக்கு 100 கோடி ரூபாய் எஸ்டிமேட் தரேன்னு சொல்லி பட்ஜெட்ல அறிவிச்சது. கொஞ்சம் பேர் வந்தா ஸ்லாப் போட்டா பெருக்கல கிளீன் பண்ணா கோர்ட்டுக்கு போச்சு. நீ பொதுமக்களோட கருத்து கேட்காமல் இதை நீ செஞ்சுட்ட. இங்க வந்து ஆணவ முட்டை விடுற இடம் எது? நம்ம நடமாத போட்டு பிளாட்ஃபார்ம் கட்டி செடி மணல் வச்சு சேர் உட்காரத்துக்கு போட்டா கடற்கரையில இருந்து ஆமை வரும், முட்டை விடும், ஆகவே இளமெல்லாம் அழிஞ்சிரும். ஆகவே இந்த திட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது சுற்றுச்சூழல் அமைச்சகம். இப்ப சுரங்கம் தோண்டி பள்ளமா தோண்டி எடுத்தா ஆமை முட்டை எங்க எடுத்து விடும்? நம்ம வீட்டுலதான் எடுத்து வச்சுக்குவோம். இப்ப இது எப்படி சுற்றுச்சூழலுக்கு தடையா இருக்காதா? கடற்கரையை பாதிக்காதா அப்படின்னு கேட்டா செய்ய போறது யாருன்னு கேட்டா இங்க செலவு போட்டவன் நம்ம ஊர் கான்ட்ராக்டுக்காரன். சுரங்கம் போன்றவன் யாரான்னு கேட்டா அதானியும் அம்பானியும் ஒருத்தருக்கு ஆளுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்க சுரங்கத்தை கொடுத்துருவாராம். அவரு கடற்கரை ஓரத்துல சுரங்கம் போன்ற என்ன ஆகும்? அங்க பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய கிராமங்கள், மீனவ கிராமங்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும். அவன் அந்த ஊரை விட்டு, அந்த நிலத்தை விட்டு, அந்த தொழிலை விட்டு வெளியே போனான்னு சொன்னா அவன் கொத்தனார் வேலை கூட ஒத்து வர மாட்டான். காலங்காலமாக மீன்பிடி தொழில் ஊறி போனவன் ஒருத்தனால அந்த தொழிலிருந்து அவன் பலவந்தமாக வெளியேற்றினா அவனோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் என்பதுதான் இன்னைக்கு கேள்வி. அதை பற்றி எந்த யோசனையும் இல்லாம இன்னைக்கு ஒன்றிய அரசு இருக்கின்ற மிகப்பெரிய கவலை. அடுத்து என்ன? அந்த சுரங்கம் போன்றான். இன்னைக்கு அம்பானி அதானி வந்து இன்னைக்கு துறைமுகம் வச்சிருக்கிறார் பழவக்காரல. இப்ப என்ன பிரச்சனை வருது? அதானி வந்துட்டாரு, எல்லாருக்கும் வேலை கொடுப்பாரு, வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுப்பாரு, வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுப்பாரு. இதே மாதிரிதான் மின்சாரத்துறை வந்து துணை மின் நிலையம், அனல் மின் நிலையம் வந்தது. அனல் மின் நிலையம் வரும்போது அதேதான் வீட்டுக்கு ஒருத்தர் வேலை, வீட்டுக்கு ஒருத்தர் வேலைன்னா அவன் வேலைக்கு போயிட்டான். அவன் சந்ததிகள் எல்லாம் இன்னைக்கு வேலை இல்லாம இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கான். இருக்கக்கூடிய அனல் மின் சாம்பல் கழிவுகளை கொட்டி கொட்டி உலகத்தினுடைய மிக இயற்கையாக இருந்த அந்த கொசத்தலை ஆற்றுடைய மீன் வளத்தை மொத்தத்தை அழித்ததுல அனல் மின் நிலையமும் அதானி துறைமுகமும் ஒரு காரணம். நீங்க அதானி துறைமுகம் என்ன உத்தரவு போடுறான்? ஒரு பக்கம் ராக்கெட் போகுது விட போறோம்னு சொன்னா மீன் பிடிக்க கூடாது, ரைட்டு. இந்த பக்கம் தேசிய கொடி ஏத்தனா மீன் பிடிக்க கூடாது, ரைட்டு. இப்ப அதானி என்ன சொல்றாருன்னா இந்த துறைமுகத்தினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 3-4 கிலோமீட்டருக்கு யாரும் மீன் பிடிக்க கூடாதுன்றார். அவர் துறைமுகம் எங்க இருக்குன்னு கேட்டா ஆற்றினுடைய படுகையில எறாக்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடத்துல, மீன்கள் இனப்பெருக்கத்தை கரைக்கு வரக்கூடிய இடத்துல அங்க இவர் துறைமுகத்தை கட்டிட்டு காலங்காலமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தவன இனிமே அங்க மீன் பிடிக்க கூடாதுன்றார். அதேதான் சுரங்கத்திற்கும் வரும். கடற்கரையில வந்து அவன் சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிச்சுட்டா மீனவனை கிராமத்துல இருந்து வெளியேற்றி துரத்திடுவான். மீன் பிடிக்கிற உரிமையை கூட நம்ம இருந்து பறிச்சிருவான். என்ன ஆகும்? ஏற்கனவே மணிப்பூருடைய இயற்கை வளங்களுக்காகத்தான் அங்கு கலவரங்களை நடத்தி எல்லாரும் வெளியேற்றினார் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. பழங்குடி மக்கள் சொந்த மாநிலத்திலே அகதிகளாக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரியான கலவரங்களுக்கு பதில் சட்ட ரீதியாக வெளியேற்றக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இந்த ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது தமிழக முதலமைச்சரும் கடிதம் எழுதியிருக்கிறார். நாங்கள் கடிதம் எழுதியதற்காக பாராட்டுகிறோம். ஆனால் வெறும் கடிதம் மட்டும் போதாது. எதிர்கட்சியாக இருக்கின்ற போது பலூன் விட்டோம், கருப்பு கொடி காட்டினோம், எல்லாம் பண்ணும், ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்தினோம். மோடிக்கு எதிரான பிஜேபிக்கு எதிரான போராட்டம் தான் கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவை அரியணையில் ஏற்றி உட்கார வைத்திருக்கிறது. தமிழக மக்கள் நலனை முன்னிறுத்தியதால் தான் திமுக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்காரு. இது போன்ற மீனவர்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளும் வீதிக்கு வந்து போராடாமல் கடிதம் மட்டும் நாம் எழுதி கொண்டிருந்தோம்னு சொன்னா கடிதம் மட்டும்தான் எழுதுவோம். கடைசி வரைக்கும் நாம வந்து நம்முடைய நாட்டை திரும்பி பார்த்தால் தமிழர்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தை இருந்து, மீனவர்கள் என்கின்ற அடையாளத்தை இருந்து நாதியற்று போய் கிளப்போம் என்பதை கூறி